பாவத்தின் விளைவுகளை பத்தி பேசுறதுக்கு பைபிளை திறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நியூஸ் பேப்பர் படிச்சாலே என்னது பாவத்தின் விளைவுகள். பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? வேதத்திலே பாவம் என்ற வார்த்தைக்கு பல வார்த்தைகள் அது குறிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது வார்த்தை மீறுதல். ஆண்டவர் ஏற்படுத்தியுள்ள ஒழுங்குகளை மீறுதல். ஆண்டவர் வரையறுத்த அந்த வரையறையை மீறுதல். ஆண்டவர் போட்ட எல்லையை மீறுதல். துணிகரமாய் மீறுதல். துணிகரமாக கீழ்ப்படியாமல் வாழுதல். ஆண்டவருக்கு எதிராக செயல்படும் தன்மை. பாவத்துக்கு இப்படி ஒரு பேர் பைபிள்ல, மீறுதல், டிரான்ஸ்கிரஷன். ஆண்டவர் இப்படிதான் வாழ வேண்டும், இதுதான் எல்லை, இதுதான் ஒழுங்கு, இதுதான் வரையறை, இதை மீறக்கூடாதுன்னு சொல்ல ஆண்டவரை துணிந்து மீறுவதுதான் மீறுதல். இரண்டாவது பாவத்துக்கு பாவம் பைபிள்ல போட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கடமையிலிருந்து தவறுதல், இலக்கை தவற விடுதல், எதிர்பார்க்கப்படும் நிலைக்கு கீழாக நடந்து கொள்ளுதல். ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைக்கும் போது இப்படியாய் வாழ வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம படைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிற நிலைமைக்கு கீழாக மோசமாக ஒரு தோல்வி அடைந்த நிலை வாழ்வது பாவம். முதலாவது வார்த்தை என்ன சொன்னேன்? மீறுதல். இரண்டாவது பாவம். மூணாவது அக்கிரமம். பாவம் என்பது வெளியே காணப்படும் செயல் மாத்திரம் அல்ல, அது உள்ளத்திலே இருக்கிற ஒழுக்க கேடு, நெறி தவறி வாழும் வாழ்க்கை, அக்கிரமம். அதுக்கு இன்னொரு வார்த்தை கொடுத்திருக்காங்க, கபடம் என்ற இன்னொரு வார்த்தையும் பைபிள் இருக்கு. கபடம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளான மனிதனில் உண்மையில்லாத ஒரு தன்மை, தவறுகளை மறைக்க முயற்சிக்கும் தன்மை. இப்படி வேதத்துல பாவம் என்ற வார்த்தைக்கு பல வார்த்தைகள் சொன்ன. பாவம் என்ற வார்த்தை நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி சொல்லுவோம்? ஐயோ, ஒரு தெளிந்துட்டா என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவம். ஒருத்தனுக்கு அது அதான் அடிபட்டுச்சுன்னா ஐயோ பாவம். ஆனா அந்த பாவத்தை பத்தி வேதம் சொல்லவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவம் என்பது ஆண்டவருக்கு விரோதமான ஒரு செயல். பாவம் என்பது கடவுளுக்கு விரோதமாய் செய்வது. தேவனுக்கு விரோதமாய் நம் காரியங்களை செய்யும் போது எப்படி நாம் தப்பிக்க முடியும்? தேவனுடைய கோபாக்கினிலிருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியும்? விளைவுகளிலிருந்து எப்படி நாம் தப்பிக்க முடியும்? நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பாவம் என்பதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாவத்துக்கு என்ன அர்த்தம்? சின். SIN. நடுவுல என்ன இருக்கு? ஐ. நான். நான்ன்றது நடுவுல இருந்தாலே அது என்னதான்? பாவம். சுயத்தை நடுவுல நான் தான் எல்லாமே. ஆண்டவருடைய ஆளுகை எனக்கு வேண்டாம், ஆண்டவர் எனக்கு வேண்டாம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தலைவராக இருக்க வேண்டாம், ஆண்டவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில வேண்டாம், ஆண்டவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில வேண்டாம். என்னுடைய விருப்பம் தான் முக்கியம், என்னுடைய சித்தம் தான் முக்கியம், என் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். நான் தான் என் வாழ்க்கைக்கு யாரு? ராஜா. சிலர் சொல்லுவாங்கல்ல, நானே ராஜா, நானே நாது மந்திரி. சார், கடவுளுக்கு எனக்கும் தொடர்பு வேண்டாம், கடவுளுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்புக் கொடுக்க விரும்பவில்லை, அது பாவம். அதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்துச்சு. இன்னும் பாவத்துக்கு நிறைய டெஃபினிஷன் சொல்றாங்க. sin is an act, அது ஒரு செயல். sin is a state, அது ஒரு நிலை. பாவம் என்றது ஒரு செயலை குறிக்கும், பாவம் என்பது ஒரு நிலையை குறிக்கும், பாவம் என்பது ஒரு ஸ்வபாவத்தை கூட குறிக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் யார முதலாவது படைச்சார்? ஆதாமும் ஏவாளும். பாம்பு சர்ப்பம் யார வஞ்சிச்சது? யாரோட பேசிச்சு? ஏவாளோட பேசிச்சு. பாவம் பண்ணாங்களா? பாவம் பண்ணலையா? ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைக்கும் போது அவங்களுடைய இது செல்ஃப் வில், ஃப்ரீ வில்லோட படைச்சாரா படைக்கலையா? அவங்களா தீர்மானக்கூடிய தீர்மானம் சக்தி இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. கனியை சாப்பிடுறதுக்கு முன்னாடி இருந்துச்சா, கனியை சாப்பிடுறதுக்கு அப்புறம் இருந்துச்சா? இல்ல எப்பயுமே இருந்துச்சா? ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது ரோபோ மாதிரி படைச்சாரா, இல்ல உன்னால சொந்தமா தீர்மானம் எடுக்க முடியும்னு சொல்லி படைச்சாரா? ரோபோ மாதிரி எல்லாம் படைக்கல, சொந்தம் உன்னால தீர்மானம் எடுக்க முடியும். நல்லா கவனிங்க, பழம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடாத. ஏன் ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிடாதுன்னு சொன்னார்னா, நம்ம வருவோம் விஷயத்துக்கு வருவோம். அப்போ அந்த ஆதாமும் ஏவாளும், ஆண்டவரே அந்த பழம் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல, யாருடைய விருப்பம்? உம்முடைய விருப்பம். எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்க ராஜா அல்ல, நீ ராஜாவா இருங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்கிறோம். சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு, அது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு.
ஆனா ஒரு டைம்ல வரும்போது சே 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 நீ ஆண்டோடைய விருப்பம் அல்ல, யாருடைய விருப்பம் செய்ய போறேன்? என்னுடைய விருப்பம் செய்ய போறேன். பழம் சாப்பிட வேண்டியது யாருடைய விருப்பம்? என்னுடைய விருப்பம். ஸோ ஆண்டவர் அப்படி கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு நான் என்ன நடுவில் வைக்கிறது தான் பாவம். கீழ்ப்படியாம ரெண்டாவது, மீறுதல் ரெண்டாவது. ஏன் கீழ்ப்படியாம ஏன் மீறுதல் அப்படின்னா, ஆண்டவர் வைக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் இதுவரை உம்முடைய விருப்பத்தை நாங்கள் செய்து வந்தோம். எங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கும், ஆனா எங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பத்தை செய்து வந்தோம். இனிமேல் போதும், உம்முடைய விருப்பத்தை செய்ய நாங்கள் தயாராக இல்லை. இதுவரை எங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எங்களுடைய விருப்பமா உங்களுடைய விருப்பமா, எங்களுடைய விருப்பமா உங்களுடைய விருப்பமான்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் 2ல எதை தீர்மானித்தோம்? உம்முடைய விருப்பத்தை தீர்மானித்தோம். இப்பொழுது நாங்கள் எதை தீர்மானிக்க போகிறோம்? என்னுடைய விருப்பத்தை தீர்மானிக்க போகிறோம். தம்பி தங்கச்சி நல்லா கவனி, ஆண்டோடைய விருப்பத்தை தீர்மானிப்பது நல்லது. உன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்தால் விளைவுகள் நிச்சயம் உண்டு. அது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, ஆண்டவரோடு நல்லா உறவாடினாங்க, சந்தோஷம் இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு. என்னைக்கு ஆண்டவரே போதும், உம்முடைய விருப்பத்தை நான் செய்ய விரும்பவில்லை, உம்முடைய ஆளுகைக்கு நான் இருக்க விரும்பவில்லை, என்னை அந்த இடத்துல என்னுடைய விருப்பத்தை நான் செய்ய விரும்புகிறேன், எனக்கு அந்த பழம் சாப்பிடணும் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட போறேன், அதுதான் பாவம். ஆதாம் ஏவாள் செய்த பாவம் அதுதான். பழத்து மேல எந்த பிரச்சனையும் இருக்கா? பழத்து மேல பிரச்சனை இருக்கா? எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை? அது ஆண்டோடைய விருப்பம் இல்லை. அவங்க அதுக்கு முன்னாடி நிர்வாணிகளா இல்லையா? நிர்வாணிகள் அதுக்கு முன்னாடி நிர்வாணிகளா தான் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆயிருது? இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, they felt shame, வெட்கப்பட்டு. எந்த ஒரு நல்ல கவனிக்க பாருங்களேன், எந்த ஒரு தவறு செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்கப்படுறோமா வெட்கப்படலையா? இந்த பாவத்தின் விளைவுகள் ஒண்ணா தெரியுமா? பாவம் நம்மளை பிரிக்கும். 4 விதமான பிரிவு. முதலாவது எதை தெரியுமா பிரிக்கும்? உங்களையே உங்க இடத்துல என்ன செய்யுமா? பிரிக்குமா? ஐ ஹேட் மீ. எத்தனை சொல்றோம் நம்ம சில தவறுகள், சில அசுத்தமான தவறுகளை செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் இதை பார்த்தேன், ஐ ஹேட் மீ, என்னையே பிடிக்கலையே. எத்தனை முறை வாலிபர்கள் நீங்க நிறைய பேர் கை தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷம். பாவத்துடைய தன்மை என்ன தெரியுமா? அதை அனுபவிக்க தொட்டி நல்லது. அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் உடைய தன்மை, இட் will allow you to hate yourself. உங்களையே வெறுக்கிற அளவுக்கு உன்னிடத்திலிருந்து பிரிக்கும். கடவுளையும் நம்மளையும் பிரிச்சிருச்சு. டே பைபிள் வாசிரா, சில பேருக்கு பைபிள் வாசினாலே பயம். ஏன்னா பைபிளை திறந்தா பைபிள் எதை பத்தி தான் பேசுது? நம்மளை பத்தியே பேசுது. எந்த பக்கம் திருப்பினாலும் நம்ம பாவத்தை பத்தியே பேசுது. எதுக்கு பைபிளை தொட்டுக்கிட்டு? சில பேர் பைபிள் தொடுறதே கிடையாது. சில பேர் ஏன் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது? பிரசங்க டயத்தில் அப்படியே எந்திரிச்சு வெளியில போயிடுது. ஏன் வெளியில போறது? குத்துது. ஆண்டவர் பாவத்தை பத்தி பேசிடுவாரோன்னு ஒரு பயம். அதனால பாவம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகிறது, ஓடி போயிருது. அது வரைக்கும் ஆண்டவரோடு கூட பேசின ஒரு ஆதாமும் ஏவாளும் இப்போ என்ன பண்றாங்க? ஆண்டோடைய சந்திக்கு என்ன செய்யறாங்க? விலகிறாங்க. பாவத்துடைய தன்மை ஃபர்ஸ்ட் யாரையும் பிரிக்கும்? நம்மையும் பிரிக்கும். அடுத்து யாரையும் பிரிக்கும்? தேவனையும் நம்மையும் பிரிக்கும். ஆண்டவர் படைக்கும் போது நீங்க தேவனோடு கூட இருக்க முடியாத கூட ஆண்டவர் படைத்தார். ஆனால் இன்னைக்கு பாவம் நடுவில் ஆண்டவரை நம்மளையும் பிரிச்சிருச்சு. சரி, நீங்க ஆண்டவரை ரொம்ப மிஸ் பண்றீங்களா, ஆண்டவர் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு? ஆண்டவரை யார் தேடிட்டு இருக்கா? சகைவித்து. நல்லா கவனிங்க, பாவம் இடையில வரும்போது உங்களை காட்டிலும் வேதனைப்படுத்தக்கூடிய தேவன் யாரு? நம்முடைய தேவன். மகனே மகளே, பாவத்தின் விளைவினால உனக்கும் எனக்கு பிரிவினை வந்து விட்டதே, என்னை மறந்து விட்டாயே, என்னோடு கூட பேசுகிறதை நிறுத்தி விட்டாயே. இப்போதான் அத்தியலையில் என்ன செஞ்சிருக்காங்க? ட்ரெஸ் வச்சிருக்காங்க, தச்சிருக்காங்க. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? நான் நிர்வாணியா இருப்பதனால என்ன செஞ்சேன்? பயந்தேன். என்ன அர்த்தம்? மனிதன் எடுக்கிற முயற்சி, தேவனிடத்தில் சேரக்கூடிய முயற்சி, அது என்னது? வீண். ஆண்டவர் எடுக்கிற முயற்சி. அதை நான் கடைசி அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். சரி, யாரையும் பிரிக்குது? சரி, நீ நிர்வாணி சொன்னதுக்கு நான் சொன்ன கனியை சாப்பிட்டான்னு சொன்னோடனே அவருக்கு என்ன சொல்றாரு? அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். பழியை தூக்கி யார் மேல போறான்? 2 பசங்க எங்க ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டாங்க தப்பு பண்ணி. எனக்கு தெரியும் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரை கூப்பிட்டேன். நான் ஸ்கூல் பிரின்சிபலாக இருக்கல, 2 பேரும் கூப்பிட்டேன், ரூம் கூப்பிட்டு சொல்கிறேன், என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியும் இவன் கெட்டது இவனால நல்லாவே எனக்கு தெரியும். அப்போ அவன் சொல்கிறான், சார் நான் கெட்டதே யாரால தான்? இவனால தான் சார்னு சொல்லி பக்கத்தில் காமிக்கிறான். அவன் சொல்கிறான், சார் எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க சார், இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க இவங்க கூட சேரக்கூடாதுன்னு சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு கோவலாம் மாறி சிரிப்பார ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ ஃபுல் கோவத்தில் இருந்த நான் இவங்க 2 பேசுகிற பார்த்து எனக்கு சிரிப்பு ஆரம்பிச்சு. இவன் யாரை சொல்கிறான்? இவன் தான் சார் காரணன்றான். அவன் யார் சொல்கிறான்?
இவன் தான் காரணம்ன்றான். பாவம் வந்து என்ன செய்யுமா, மற்றவங்களும் பழி சுமத்தும். நீ தான் காரணம். மனிதனையும் மனிதனையும் பிரிக்கும், உங்களையும் மற்றவர்களையும் பிரிக்கும், உங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் பிரிக்கும். நல்லா ஸ்மோக் பண்ணிட்டு தண்ணி அடிச்சுட்டு இல்லை தப்பு பண்ணிட்டு வீட்டுக்கு நுழையும் போது அப்பா பார்த்து குட் மார்னிங் டாடி, ஹாய் டாடின்னு சொல்லவா முடியும்? பார்ப்போம். எப்போ அப்பா இல்லை, 7:30 அப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டைம்லாம் போய் கடைக்கு பால் வாங்க போவார். அப்படியே நைஸாக போய் என்ன பண்ணுறது, உள்ள போய் தூங்கிக்கிறது. அம்மா சாப்பிட்டு தூங்குடான்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன செய்யலை, பசிக்கலை அப்படின்னு கதவை போடுறது. ஏன்னா அப்பாட்ட பேசினா இது உண்மை வெளியில் வந்துடும். ரீசெண்டாக ஸ்கூல் 12வது படிக்கிற பையன் லேட்டாக ஸ்கூலுக்கு வந்தான். 12வது படிக்கிற பையன், 3rd குரூப் படிக்கிற பையன், பேரை சொல்ல விரும்பல. டீச்சர் ஒன்றா கூடிச்சு, என்னடா திரும்பி லேட்டாக வரேன், வந்து பக்கத்தில் பேசினா அவன் வாயிலிருந்து என்ன வருது, குப்புன்னு வாட வருது. ஐயா என்ன பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு. அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் என் பிள்ளை 7:30 ஸ்கூலுக்கு வந்துடுவானே, ஆனால் ஐயா ஸ்கூலுக்கு வருது என்னது 8:30. இந்த இடப்பட்ட கேப்பில் எங்கடா போகிற அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போய் ஒரு மாடியில் போய் நல்லா தம் அடிச்சுட்டு வந்து யாருக்கும் தெரியாமல். பாவம் வந்து ரொம்ப மோசமானது. யாரையும் பிரிக்கும் சொல்லுங்க, யாரையும் பிரிக்கும், உங்களையே உங்களிடத்து என்ன செஞ்சிருமா பிரிச்சது. 2வது யாரையும் பிரிக்கும், தேவனிடத்திலிருந்து பிரிக்கும். 3வது யாரையும் பிரிக்கும், மனிதரையும் பிரிச்சிடுங்க. உங்க அம்மா அப்பாட்ட சரியா பேச முடியாது. இன்னைக்கு எத்தனை குடும்பம் பாவத்தினால பிரிஞ்சு சின்னாபனமா இருக்கு. தவறான கள்ள தொடர்புனால எத்தனை குடும்பம் பிரிஞ்சு சின்னாபனமா இருக்கு. இன்னைக்கு நடக்கிற கொலை எல்லாத்துக்குமே காரணம் அதான. பயமா இருக்கு, நியூஸ் பேப்பர் பார்த்து பயமா இருக்கு. பாவம் பிரிக்கும், இயற்கையும் மனிதனையும் பிரிக்கும். அதை அடுத்து நம்ம பார்க்கலாம். வேதத்தில் இன்னொரு மனிதன் இருந்தான், சிம்சோன் ஒரு மனிதன் இருந்தான். தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு தெரியும் சிம்சோன்? அவனுடைய வாழ்க்கையில சில விளைவுகளை நம்ம தியானிக்கலாம். சிம்சோன் பலசாலி இல்லையா? அதை சொல்லுவாங்க, சிம்சோன் இஸ் a he man with a she problem. he man with what problem? she problems. தெலிலால் மடியில கிடக்கான். யார் இந்த சிம்சோன்? நியாயாதிபதியாக. சிலர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருடைய பிறப்பு தான் முன்குறிக்கப்படும். ஆமாவா இல்லையா? யாருடைய பிறப்பெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்டு சொல்லுங்க, யாராவது ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிறப்பு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. வேற யாருடைய பிறப்பு முன்னாடி சொல்லப்பட்டுச்சு? யோவானுடைய பிறப்பு முன்னாடியே சொல்லப்பட்டுச்சு. அதுமே முன்னாடி சொல்லப்பட்டது யாரு? சிம்சோன். வேதத்திலே சிறந்த மனிதன். ஒரு சில பேர் தான் ஆண்டவர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய வாழ்க்கையை பிறப்பை ஒரு தீர்க்க தரிசனமா சொன்ன. ஒரு சில பேர்ல சிம்சோன் ஒரு பெரிய மனிதன். இஸ்ரேல் தேசத்தை ஆளுகை செய்ய தலைவராக இருக்க பிறந்த ஒரு மனிதன் இப்போ தெலிலான்ற ஒரு பெண்ணின் மடியில என்ன செஞ்சிட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கான். தவறான உறவு. பெலிஸ்தர்கள் அவனை பழி வாங்க விரும்புறாங்க. அவனுக்கு தெரியும் இவன் வந்து ரொம்ப பலசாலி அப்படின்னு சொல்லி. அந்த பெண்கிட்ட போய் என்ன சொல்றாங்க, நீ அவனுடைய பலத்தனுடைய ரகசியத்தை கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான், அந்த பெண் கேட்கிறான், சிம்சோன் உன் பலத்தை என்னன்னு சொல்லேன். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. அதான் பாவம் வந்து கண்ணை மூடுன்றது. அவ கேட்கிறா, உன்னை கட்டி போடணும், உன்னை பட்டயத்தால கட்டி உன்னை வீல் அடிக்கணும்னா உன்னை என்ன செய்யணும்? அப்பவே வேணுமால் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க, அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா பாவத்தில் இருக்கும்போது அப்படி யோசிக்கிற தன்மையில் என்ன செஞ்சிடும், போயிருங்க. எவ்வளவு வேதனையான விஷயம். இந்த பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணு, சென்னைக்கு போன பொண்ணு, அப்பாட்ட ஒத்த காலம் நின்றுக்கலாம், எனக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லி இருந்திருக்கலாம். இல்லைன்னா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையை பார்த்து, இங்க பாருங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு பையனை பண்றேன், கல்யாணம் பண்றேன், நீங்க பார்த்தா படிச்சிட மாதிரி தெரியுது, நீங்க டைவர்ஸ் ஆகி போங்க, இல்லாட்டினா உங்களை கொலை பண்ணிடுவேன். சொல்றது புரியுதுங்களா? கிறுக்குத்தனமா இல்லையா? மூளை என்ன சுத்தமா? சரி நீ இப்ப கொலை பண்ணிட்ட, இப்ப சந்தோஷமா இருக்கியா? சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கியா? இது எந்த லிஸ்ட்லங்க சேர்க்கிறது? எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? சிம்சோன் எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அந்த பொண்ணு தெளிவா கேட்கிறா, உன்னுடைய பலம் எங்க இருக்கு, சுதாச்சிருக்கணும். உடனே ஐயா ஃபர்ஸ்ட் க்ளூ கொடுக்குறாரு, என்ன பண்ணணும், ஒரு 7 கயிறால் என்ன செய்யணும், பச்சையான கயிறால் செய்யணும், கட்டணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பெண்ணை செய்யறான், கட்டிட்டு பெலிஸ்தர் வர்றான்னு சொன்னோடனே இவன் டஹால் எந்திரிச்சான், அந்த கயிறெல்லாம் அந்திட்டு போதுனா. அப்பே அவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க. அறிவு வந்துச்சா? இந்த பாவம் என்ன தெரியுமா செய்யும், அறிவை மலங்கடிக்க பண்ணும். யோசிக்கிற புத்தி என்ன செய்யும், சுத்தமா அவுட் ஆக்கிரும். 2வது க்ளூ கொடுக்குறான். வேற என்ன க்ளூ? புது கயிறில் கட்டணுமா. என்ன கயிறு கட்டணும்? புது கயிறு. அந்த பெண் கட்டினாங்களா கட்டல? கட்டுன உடனே மறுபடி பெலிஸ்தர் வர்றான்னு சொன்ன என்ன பண்ணிட்டான், கயிறெல்லாம் அத்துட்டான். அடுத்து 3வது க்ளூக்கு போறான். 3வது க்ளூ பக்கத்துல வரான். என்ன சொல்றான், என்னுடைய தலைமுடிய ஜடை போட்டு பின்னிட்டா என்ன பண்ணலாம், எனக்கு பலம் எல்லாம்
போயிடும். பக்கமா வரானா பக்கமா வரலையா? எதுல ஆரம்பிச்சான்? கயர்ல ஆரம்பிச்சு எதுல வந்து நிக்கிறான்? முடியல வந்து நிக்கிறான். பிசாசு இப்படிதான் வஞ்சிக்க முடியும். தம்பி தங்கச்சி, பாவத்தோட விளையாடாத. விளைவுகள் பயங்கரம், விளைவுகள் பயங்கரம். பாவத்தோட விளையாடாத, விளைவுகள் பயங்கரம். என்ன தெரியுமா ஆச்சு? அப்படியும் சடையெல்லாம் போட்டு பின்னி மறுபடியும் கூப்பிட்றான், மறுபடியும் எந்திரிச்சிடறான். நீங்கள் நானும் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்த விட்டு ஓடிருப்போமா இல்ல இல்ல நம்மளும் இதே மாதிரி மாட்டிருப்போமா? கடையை சொல்றான், என்னுடைய பலன் எதுல இருக்கு? என் பலன் எதுல இருக்கு? தலைமுடியில இருக்கு. இதை நீங்க வந்து ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு என்ன, அது பலன்லாம் போயிரும். பாவத்தோட விளையாடி 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 தலைமுடியெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க, பலன் போயிருச்சு. வேதனை விஷயம் தெரியுமா? நான் அடுத்த வசனத்தை வாசிக்க பாருங்க. பாவத்தின் விளைவு. தம்பி கவனிச்சுக்கோ, பாவத்தோட விளையாடுனா மாவு அரைக்கணும். தங்கச்சி கவனிச்சுக்கோ, பாவத்தோட விளையாடுனா மாவு அரைக்கணும், ஒரு வழியே கிடையாது. நம்ம ஆளு இப்ப யாரா மாறிட்டான்? ஜோக்கரா மாறி. பாவத்துக்கு விளைவுகள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு உன் கிளாஸ் உன்னை பார்த்து மதிச்ச கிளாஸ் இன்னைக்கு உன்னை ஜோக்கர் ஆக்கிருச்சு இல்லையா? அந்த பெண்ணு முன்னாடி நீ போனதுனால உன்னை பார்த்து மதிச்ச கிளாஸ், உன்னை பார்த்து பயந்த கிளாஸ், உனக்கு ரெஸ்பெக்ட் பண்ண ஒரு டீச்சர்ஸ், உன்னை ரெஸ்பெக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸே உன்னை மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க அப்பா அம்மா உன்னை மதிக்க மாட்டாங்க. தெருவில் ஒரு பேரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. ஏனென்றால் நீ சிம்சோனை போல ஜோக்கராய் விட்டாய். ஜோக்கர். கண்களை பிடுங்கி விட்டார்கள், ரெண்டு கையிலுமே விலங்கை மாட்டி விட்டார்கள். ஆள பிறந்தவன் அடிமையாகி விட்டான். எல்லாரையும் மதிக்கத்தக்கவன் இன்றைக்கு கோமாளி ஆகிவிட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டன, விலங்கு. அதான் ஆதாம் ஏவாள்ட்ட அதான் நடந்துச்சு. எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஆளுகை செய்யறதுக்கு படைச்சாரு, ஆனா அடிமையாய் மாறிட்டான். சகோதரனே சகோதரியே, நீ ஆள பிறந்தவன். ஆண்டவர் உன்னை ஆள படைத்திருக்கிறார். பாவம் உன்னை அடிமைப்படுத்தும். ஆள போகிறாயா? அடிமையாய் வாழ போகிறாயா? சிம்சோனை ஆண்டவர் ஒரு பெரிய தலைவனாக உருவாக்க விரும்பினார். ஆனால் அவன் பரிதாபமாக வீழ்ந்து போனான். பரிதாபமாக வீழ்ந்து போனான். கோமாளியாய் வீழ்ந்து போனான். ஒரு ஜோக்கராய் வீழ்ந்து போனான். சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஜோக்கரை போல மாற வேண்டாம் என்பதற்காக தான் நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு முன்பாக. பாவம் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். பாவம் உங்களை அடிமைப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நான் கண்ணீரோடும் வேதனையோடும் ஜெபத்தோடும் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆளுகை செய்ய பிறந்தவர்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். பிசாசு உங்களை அடிமைப்படுத்த விரும்புகிறான். கிட்டி சேராதே, தூரப்படுத்து. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும். போச்சா? சிம்சோனுடைய மேன்மை போச்சா? மேன்மை இருந்துச்சா? மேன்மை போச்சு. he lost all his honor. 3 H சொல்வேன். he lost all his honor, all his health and all his hard work. தம்பி தங்கச்சி, மேன்மை வேணுமா மேன்மை வேணாமா? மேன்மை தேடி தானே ஓடிட்டு இருக்காங்க மக்கள், எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு மேன்மை தர தயாரா இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். உன் பிரயாசத்தின் பலன் நீ அனுபவிப்பாயா? உன் பிரயாசத்தின் பலன் மற்றவங்களுக்கு போகுமா? தம்பி, உன் பிரயாசம் நீ என்னதான் உழைச்சாலும் நீ என்ன செய்ய மாட்ட, அனுபவிக்க முடியாது. பாவம், பாவத்தின் விளைவு கொஞ்சமா பயங்கரமா? பயங்கரம். எல்லா தீமைக்கும் உள்ளாவோ. எப்போ? பாவத்தோடு விளையாடும் போது. சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, தாவீது தப்பு பண்ணானா தப்பு பண்ணலையா? யாருடைய தப்பு பண்ணா? பச்சேபாலுடைய தப்பு பண்ணா. அப்ப அவன் சொல்றான், எனக்கு 4 காரியங்களை போயிடுச்சு. நீங்க தப்பு பண்ண உங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சு பயம் கூடிரும். எதிர்காலத்தை பத்தி பயம் வந்துடும். கடந்த காலத்தை பற்றி பாவத்துடைய நினைவுகள் வந்து என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தாவீது தூங்க பார்க்கறான், தூக்கம் வர மாட்டேங்குது. எதுதான் முன்னாடி நிற்குது? பாவம். செஞ்ச பாவம் முன்னாடி நிற்குது. சந்தோஷத்தை எடுத்து போடுது, சமாதானத்தை எடுத்து போட்டுறது, பாதுகாப்பை எடுத்து போட்டுறது. என்ன ஆகி போச்சுன்னா, பாவம் பண்ணதுக்கு அப்புறம் சங்கீதக்காரனுக்கு என்ன நம்பிக்கை வந்துருச்சு, என்ன நம்பிக்கை போயிருச்சுன்னா, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ, ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ. மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா? பிரதர், சார், நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? அந்த நம்பிக்கை போகும். எப்போ தெரியுமா போகும்? பாவம் வரும்போது. கடவுளிடமிருந்தும் பிற மனிதர்களிடமிருந்தும் அன்பை பெறுவதற்கு நான் தகுதியில்லை என்ற எண்ணம் வரும். நம்மையே வெறுக்க தோணும். கடைசி பார்த்தீங்கன்னா சுகத்தையும் அது எடுத்து போடுகிறது, சந்தோஷத்தை எடுத்து போடுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்யற ஆத்மா என்ன செய்யுமா? சாகும். எங்க போகும்? பரலோகத்துக்கு போகுமா, நரகத்துக்கு போகுமா? என் பிரதர் அஜித் சொல்லும்போது, பாவத்தின் விளைவுகளை பற்றி பேசும்போது எனக்கு தம்பி நல்லா பண்ணி ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப அழுத்தமாக வந்துச்சு. இந்த பாவம் எவ்வளோ தூரம் பயங்கரமானது அப்படின்னா, ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை
சிலுவையில கொடுக்க வேண்டிய அளவுக்கு பாவத்தின் தன்மை பயங்கரமா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்ம கோர்ட்ல நிக்கிறோம், தப்பு பண்ணி நம்மளுக்கு தண்டனை இருக்கு. என்னது நம்மளுக்கு தண்டனை? நம்மளுடைய உயிரே போகும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய மகனுடைய உயிரை எடுக்காதீங்க, அவருக்கு போல என்ன செய்றேன், நான் உலக பிரியமான அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, இவன் என் பிள்ளையே கிடையாது, அசிங்கப்படுத்திட்டான், என் பேரை கெடுத்துட்டான். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரபாகரனாகிய நான் அந்த கூண்டில நிற்கும் போது இந்த பக்கம் நின்று, மகனே உனக்கு நான் பலமுறை சொன்னேன், பாவத்தோட விளையாடாத, அது உன்னை அழித்து விடும், உன் சமாதானத்தை கெடுத்து விடும், உன் மேன்மையை கெடுத்து விடும், உன்னை நரகத்துக்கு தள்ளிவிடும் என்று சொல்லி பலமுறை சொன்னேன். நீ துணிந்து பாவம் செய்தாய். ஆனாலும் இன்றைக்கு உனக்காக நான் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசு சொல்றாரு, உன்னுடைய பாவத்துக்காக நான் பாவத்தின் விளைவு என்ன சொல்ல தெரியுமா? ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவத்தின் விளைவு என்ன தெரியுமா? அவங்க செஞ்ச ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க. ஆனா அன்றைக்கு ஒரு விலங்கு அடிக்கப்பட்டது. எதுக்காக விலங்கு அடிக்கப்பட்டது? அவங்களுடைய பாவம் மூடப்படுவதற்காக. தமிழ் நல்லா கவனிங்க. மனிதனுடைய முயற்சி பாவத்தை மூடாது, பாவத்தின் விளைவுகளை போக்காது. இன்னைக்கு நிறைய பேர் பல முயற்சிகளை பண்றாங்க, அன்னதானம் பண்றாங்க, சர்ச்சை கூட்டுறாங்க. ஒருத்தர் சர்ச்சை காலைல வெள்ள கூட்டிட்டு இருந்தாராம். உடனே பெரிய பயபக்தியான ஆளுன்னு சொன்னோன்னே, இல்ல பயபக்தியால் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில பாவம் பயங்கரமா இருக்கு, அதை மறைப்பதற்காக நான் இப்படி கூட்டிக் கொண்டு இருக்கிறேன். நோ, பாவத்துடைய பயங்கரம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துடைய உயிரவே அது எடுத்துக்கொள்ளும் பயங்கரமான தன்மை. ஒன்னு உன்னுடைய உயிர், இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உயிர். நான் இந்த பக்கம் நிக்கிறேன், பரிதாபம் நிக்கிறேன். ஆண்டவரே, நீர் பலமுறை சொல்லி நான் தப்பு பண்ணிவிட்டேன், இன்றைக்கு பரவாயில்ல ஆண்டவரே, பாவத்தின் தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்ல, மகனே, பாவத்தின் தண்டனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, உன்னை ஏற்றுக்கொள்ள விட மாட்டேன், நான் உன் பாவத்தின் தண்டனை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். மகனே, உனக்காக நான் உயிரை கொடுக்கிறேன், இனியாவது நீ பாவம் செய்யாதே, நீ போ. இனியும் பாவத்தின் விளைவின் அகோரம் என்ன தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தது. தம்பி, உனக்காக உயிரை கொடுக்கிற தெய்வன் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் உயிரை எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்காக உயிரை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. பாவத்தின் விளைவு, பாவத்தோட விளையாடாது தம்பி, பாவத்தோட விளையாடாது, உன்னையும் அழிச்சிடும், எதிர்காலத்தையும் அழிச்சிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மகனே, நான் உனக்காக உன் பாவத்தின் விளைவாக அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்காக அந்த ஒரு சின்ன விலங்கை நான் கொண்டேன். இன்னைக்கு உனக்காக நானே மரிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ஏன் தெரியுமா மரிக்கிறேன்? உன்னுடைய பாவத்தின் விளைவு. நான் ஏன் தெரியுமா மரிச்சிருக்கிறேன்? உன்னுடைய பாவத்தின் விளைவு. நான் ஏன் தெரியுமா ரத்தம் சிந்திருக்கிறேன்? உன்னுடைய பாவத்தின் விளைவு. நான் ஏன் தெரியுமா முள்முடி சுமந்திருக்கிறேன்? உன்னுடைய பாவத்தின் விளைவு. இதுதான் தம்பி பாவத்தின் விளைவின் பயங்கரம் உச்சி. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு எடுத்து போனதுக்கு காரணம் உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம். தயவு செய்து பாவத்தோட விளையாடாதே, கிட்டி சேராதே, பாவத்தை மறைக்காதே. பாவத்தை மறைக்கிறவன் அதை அறிக்கை செய்து விட்டுக்கிட வரணும். பாவத்தையா பார். பிரதர், என்னுடைய வீக்னஸ் பிரதர், எல்லாரும் செய்யறாங்க பிரதர், நான் செய்யறேன் பிரதர், எங்க வீட்டுல வளர்ப்பு அப்படி பிரதர். சாக்கு போக்கு சொல்லாதே, மறைக்காதே, பாவத்தோடு விளையாடாதே. பாவத்தை பாவமாக பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே மரிக்க வைத்த அந்த பாவத்தை பாவமாக பார்த்து உன் பாவத்தை நீ இன்றைக்கு அறிக்கை செய்ய வேண்டும். நான் அறிக்கை செஞ்சேன். 20 வருஷம் முன்னாடி நான் அறிக்கை செஞ்சேன். ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்து எங்கள் தாத்தா பாட்டிலாம் கோயில் பூசாரியாக இருந்தவங்க. ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் நான் உணர்ந்த ஆண்டவரை, என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் மறிச்சிங்க ஆண்டவரை, எனக்காக தான் சுவாமி நீங்கள் மறிச்சிங்க, உமக்காக நான் வாழ ஒப்பு கொடுக்குறேன் சுவாமி. நான் மேன்மை இழக்க விரும்பவில்லை, சிம்சனை போல தாவீதை போல கதற விரும்பவில்லை, உமக்காக வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறீங்க? கை தூக்குங்க. ஆமென் சொல்லலாமா? கண்களை மூடுங்க பிரதர், கண்களை மூடுங்க சிஸ்டர்.